வணக்கமா வழக்கமா, நான் புரிஞ்சுக்கணும், ஒழுக்கமா. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தலைமுடி வச்சிருப்பாங்க. எதுக்கு தலைமுடி வைப்பாங்கன்னு சொன்னா, பின்னாடி போர்க்களத்துல எதிரிகள் வாளால் கத்தியால் குத்த வந்தால் அந்த தலைமுடி இருந்துச்சுன்னு சொன்னா வலிக்கிட்டு போயிடும், அதுக்காக வைப்பாங்க. உண்மையிலேயே மார்க்க ரீதியாக ஆண்களுக்கு ஹிப்பி மாதிரி வைக்கிறது சுன்னத் தான். ரசூலுல்லாஹ் ஹிப்பி வச்சிருந்தாங்க தேவையான அளவு. சில பேர் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஆம்பளையா பொம்பளையா தெரியாத அளவிற்கு ஜடை போட்டு வச்சிருக்காங்க. அப்படி ஒருத்தர் போட்டுட்டு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த குஞ்சதை, தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய குஞ்சதை வெட்டினார்கள், அந்த ஜடையை வெட்டினார்கள். இந்த அளவுக்கு ஆண் வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி இந்த அளவுக்கு ஆண் வைக்க கூடாது என்று குஞ்சத முடியை ஜடையை வெட்டுவது வழக்கமா, ஒழுக்கமா, வணக்கமா, பழக்கமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒழுக்கத்துல வரும், குணத்துல வரும், கேரக்டர்ல வரும். ஆங்கிலத்துல ஒரு பழமொழி உண்டு, எஜுகேஷன் இஸ் நாட் இன்ஃபர்மேஷன். அப்படின்னு என்ன, படிச்சுட்டனாலேயே எல்லாம் வளர்ந்துருச்சுன்னு தெரிஞ்ச கூடாது. நின்று ஒண்ணு கிடைக்கிறான். நீங்க பாப்பீங்க, பேருந்து நிலையத்துல எல்லாம் பாப்பீங்க, பொதுவான இடத்துல தான் பாப்பீங்க, நின்று தண்ணி குடிப்பான், நின்று